மரத்தை வெச்சவன் தண்ணி ஊத்துவான், மனச பார்த்து தான் வாழ்வ மாத்துவான். ஏ மனமே கலங்காதே, வீணாக வருந்தாதே, பாரங்கள் எல்லாமே படைத்தவன் எவனோ அவனே சுமப்பான். ஓம் சாந்தி, ஓம் ஓம் சாந்தி ஓம். எதுக்குப்பா இது? அதைத்தானே பாருங்க இந்த காணொலிக்குள்ள பார்க்க போறோம். புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. என்னதான் நடக்குது நம்ம தமிழ்நாட்டுல தெரியலங்க. ஆனா ஒண்ணு டிஸ்க்ளைமருக்காக சொல்லிடுறோம், இந்த காணொலிக்குள்ள வருகின்ற சொல்லப்படுகின்ற செய்திகள் சம்பவங்கள் அனைத்தும் ஊருக்குள்ள நடந்துட்டு இருக்கு. இருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் அப்படியே மக்கள் பார்வைக்கு கொண்டு போய் சேர்க்கிறோன்றத டிஸ்க்ளைமருக்காக சொல்லிடுறோம். அப்புறம் யார் எங்ககிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்க. அப்படியே நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். ஔவையார் கிட்ட முருகன் கேட்ட கேள்வி, அதாவது சிறுவன் வேஷத்துல இருக்கிற முருகன் கேட்ட கேள்வி, சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று. அதுக்கு ஔவையார் கேட்பாங்க, பழத்துல என்னப்பா எல்லாம் ஒரே பழம் தானே, சுட்டது என்ன சுடாதது என்னன்ட்டு. உடனே அந்த சிறுவன் மரத்தை குலுக்கி பழத்தை கீழே போடுவாரு. அப்ப கீழே விழுந்த பழத்துல மண்ணு ஒட்டி இருக்குன்ட்டு ஔவையார் அவர்கள் அந்த பழத்தை ஊதுவாங்க. அப்ப அந்த சிறுவன் கேட்பாரு, என்ன பாட்டி பழம் சுடுதான்ட்டு. ஔவையாருக்கு அதிர்ச்சி, நம்ம கேட்ட கேள்வியை வச்சு நம்மளையே மடக்கிட்டாரே யார் இந்த சிறுவன் என்று அதிர்ச்சி. அதே மாதிரி ஒரு அதிர்ச்சி இப்ப பாருங்க, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் இதே காலத்துல நேற்றைக்கு முன்தினம் நடந்தது. அந்த விஷயம் நீங்களே பாத்துருங்களேன். இதை நாங்களா எதுவும் திருச்சி எடிட்டிங் பண்ணி எல்லாம் உருவாக்கி எதுவும் பண்ணலைங்க. அங்க படமாக்கப்பட்ட காட்சியை, ஆதாரத்தை அப்படியே மக்கள் பார்வைக்கு கொண்டு போய் சேர்த்துனுக்கிறோம். இந்த காட்சியை பார்க்கும்போது சூரியன் படத்துல வந்த காமெடி தான் ஞாபகத்துக்கு வந்தது. சூரியனை யாரும் சுட முடியாது சார், சூரியனோட வெப்பம் தான் நம்மள சுடும். சோ சேட் அப்படின்னு சொல்லிட்டு. சூரியனை யாரும் சுட முடியாது, சூரிய வெப்பம் தான் நம்மள சுடும். சரிங்க, இப்ப எதுக்காக நீங்க இதெல்லாம் சொல்லிருக்கீங்க? இல்லங்க, இப்போ அந்த விஷுவலுக்கு பின்னணியில் ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரியை நாங்க எதுவும் சொல்லலைங்க. சட்டமன்றத்துல இவங்களே தான் பதிவு பண்ணது. வேளாண் துறை அமைச்சர் நினைக்கிறோம், ஆமா அவர் தான், வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர்கள் தான் இந்த சூரியனை குறித்து ஒரு ஸ்டோரி சொன்னார். அனைவருக்கும் சூரியனால் வேர்த்தது, நீங்கள் வந்த பிறகு சூரியனுக்கே வேர்த்தது. உடனடியாக பாருங்க, அதற்கு ஓபிஎஸ் அவர்கள் எந்திரிச்சு பதில் கொடுத்தாரு. சூரியனுக்கே வேர்த்தது என்ற கருத்தை சொல்லியிருக்கார். இதுவரை யாருமே நெருங்க முடியாத நிலையில் தான் சூரியன் இருக்கிறார் என்பதை எத்தனையோ விஞ்ஞானிகள் முயற்சி எதுவும் அங்கே ஏவுகணைகள் செலுத்த முடியவில்லை என்பது அவர் கொடுத்த பதில் மாதிரியே அடிச்சு அந்த காட்சி. சூரியனை யாரும் சுட முடியாது, சூரிய வெப்பம் தான் நம்மள சுடும். ஒரே ஒரு நொடி கூட பாருங்க, சூரியனை நிமிர்ந்து பார்க்க முடியல, உத்து பார்க்க முடியல, கண்ணு சிமிட்டாம பார்க்க முடியல. ஒரே ஒரு நொடி கூட. சூரியனோட பவர் அந்த மாதிரி. வானத்துல இருக்கிற சூரியன் சொன்னாங்க, அது எப்படியே என்னையே வேர்க்க வச்சிட்டீங்களாப்பா, பாக்குறீங்களா என் பவர் நான் காட்டுறேன்னு சொல்லி வெயிட் பண்ணி பவரை காட்டிருக்குங்க. அந்த பவரை பாருங்க காட்டணும். விஷுவல் இந்த மாதிரி பதிவாகி இருக்குங்க, என்னன்னு பாத்துக்கங்கன்ட்டு. கவுண்டமணி சொல்லுவார் இல்லைங்களா, வாயை வச்சுட்டு சும்மா இருந்தாருன்ட்டு. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில சூரியனே கடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா, நான் கடிச்சா நீங்க தாங்க மாட்டீங்கன்ட்டு கடிச்சு காட்டியிருக்கு. பாத்தீங்களா? ஒரு நொடி கூட, ஒரு நொடியாவது என்னை தலை நிமிர்ந்து கண்ணு சிமிட்டாம உங்களால பார்க்க முடியுதா? இப்பேற்பட்ட பவர் கொண்ட எனக்கு நீங்க வேர்வையை காட்டுறீங்களா? இனிமே சூரியனோடு இவர்களை ஒப்பிட்டு டயலாக் ஏதாவது பேசுவாங்க? கண்டிப்பா பேச மாட்டாங்க. நிலாவோடு ஒப்பிட்டு வேணா அடுத்து டயலாக் பேசுவாங்க. பேசுறதுக்கு ஒரு ஓரமா இருக்கும். என்னதான் நடக்குது நம்ம தமிழ்நாட்டுலன்ட்டு ஆரம்பத்துல கேட்டோம் இல்லைங்களா? உண்மையிலேயே என்னதாங்க நடக்குது, என்ன நடக்குது, என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுக்கும் பேசுறதுக்கும் முன்னாடி நம்ம சிஎம் சார் பேசுறதை கண்டிப்பா பார்த்துருவோம். எல்லாரும் ஓட்டு போட்டுட்டோம். உங்க அண்ணனை, உங்க தம்பிய, உங்க பிள்ளைய எல்லாரும் ஜெயிக்க வச்சு முதலமைச்சரா ஆக்கிட்டோம். அதனால நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி யாரும் ஒதுங்கி போயிடாதீங்க. இனிமேதான் நீங்க நம்மளோடவே கூடவே இருக்கணும். உறுதியா நம்ம அரசோடவே கூட இருக்கணும். அப்பதான் உங்களுக்காக இருக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் என்னால செயல்படுத்த முடியும். 8 கோடி பேரோட அந்த பிரதிநிதி தான் முதலமைச்சர் பதவின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் சொல்றேன், மக்கள் தான் ஆட்சியாளர்கள். இங்க நானு, எல்லாருமே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மக்களோட சர்வன்ட்ஸ். அப்படிதான் நான் அதை பாக்குறேன். வாங்க எல்லாருமா சேர்ந்து நம்ம கடமையை சேர்ந்து செய்வோம். சூப்பர், நம்பர் 1, வெரி நைஸ் ஸ்பீச்.
நல்லா இருந்தது. ஆனா பாருங்க, ஏட்டுல இனிப்புன்னு எழுதி வச்சுட்டு சாப்பிட்டா அது இனிக்காது, ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த உதாரணம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. பேச்செல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கிற மாதிரி, ரசிக்கிற மாதிரி, ஸ்கிரிப்ட் எல்லாம் நல்லா அழகா எழுதி தான் கொடுத்துருக்காங்க. ஆனா பாருங்க, ஸ்கிரிப்ட்ல இருக்கிறதுக்கும் நம்ம பேசுறதுக்கும் களத்துல இருக்கிற நிதர்சனத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குங்களா? ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆட்சியாளர்கள் கிடையாதுங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே மக்களோட சர்வன்ஸ் தாங்க. நீங்க தான் 8 கோடி மக்கள் தான் ஆட்சியாளர்கள், மக்கள் தான் எல்லாருமே அப்படின்னு சொல்லும் போது அந்த மக்கள் குரலுக்கு மதிப்பு கொடுக்கிறாங்களா என்பதுதான் இந்த இடத்துல மிகப்பெரிய கேள்வி. அதற்கு உதாரணம், முதலில் கோவையில் நடந்த ஒரு மாணவரின் படுகொலை சம்பவம். கோவையில் ஒரு மாணவர் அடித்து படுகொலை செய்யப்படுகிறார். அந்த கொலை சம்பவத்துக்கு பின்னணியில் இருப்பது போதைப்பொருள். போதைப்பொருள் உபயோகப்படுத்தியது மற்றும் விற்பனை சம்பந்தப்பட்ட தகவல்களை கொடுத்ததுதான் இந்த கொலைக்கு பின்னணியில் இருக்கிற காரணம் என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் பதிவு பண்ணார். கோவை ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில 3ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு வந்த மாணவர் ஒரு பேர் அமுதன் நேற்று 20 பேர் கொண்ட கும்பலால, அதுவும் அவர் கூட படிக்கக்கூடிய மாணவர்களாலே அடிச்சு கொல்லப்பட்டிருக்கிறார். இதை ஏதோ ஒரு தனிநபர் சம்பவமாக நாம் பார்க்க முடியாது. இதற்கு அரசு முழு பொறுப்பு எடுக்க வேண்டும். ஏன்னா வழக்கு விசாரணைக்காக மாணவர் அமுதனை நேற்று முன்தினம் கோவை செட்டிப்பாளையம் போலீசார் அவர்கள் காவல் நிலையத்திற்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க, வர சொல்லியிருக்கிறாங்க. அப்ப மாணவர்கள் மத்தியில போதைப் பொருள் விற்கிற சிலரை பத்தி அமுதன் கிட்ட காவல்துறையினர் விசாரிச்சிருக்கிறாங்க, தகவல் வாங்கியிருக்கிறாங்க. அந்த தகவலை ரகசியமா வச்சு போதைப் பொருட்களை பறிமுதல் செய்ய வேண்டிய காவல்துறை போதைப் பொருள் வித்த நபர்களை அழைச்சு புகார் கொடுத்தவர் பத்தின தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோபத்துலதான் மாணவர் அமுதனை அந்த கும்பல் அடிச்சு கொலை செஞ்சுட்டதா அமுதனுடைய பெற்றோர் ஊடகங்கள்ல பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. காவல்துறை ஏன் இவ்வளவு அலட்சியமா நடந்துக்கிறதுன்னு இந்த அரசு ஒரு விளக்கம் கொடுக்கணும். இனியும் இது மாதிரி சம்பவங்கள் நடக்காம இந்த அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும். மாணவர் அமுதனுடைய கொலைக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்க வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் இந்த கொலை சம்பவத்தை குறித்து பதிவு செய்யும் போது சபாநாயகர் அவர்கள் என்ன சொன்னாரு, இல்லங்க நீங்க இது குறித்து என்கிட்ட எழுதி கொடுத்திருக்கீங்க, இது சம்பந்தமான விரிவான விவாதம் திங்கட்கிழமை என்று நடைபெறும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பாருங்க, அதற்குள்ளாகவே பிங்கர் டிப்ஸ்ல எல்லாத்தையும் பாருங்க, பிங்கர் டிப்ஸ்ல கரைச்சி குடிச்சு மண்டக்குள்ள வச்சு திணிச்சுன்னு சுத்துற மாதிரி உடனே ஒரு பதில் கொடுத்தாரு அமைச்சர். எந்த அமைச்சர்? வழக்கம் போல யாருங்க கொடுப்பாங்க? கோயம்புத்தூர் மாவட்டம் இந்துஸ்தான் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களிடையே ஏற்பட்டு மோதல் காரணமாக ஏற்பட்ட ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட அந்த மாணவரோடு மற்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஏற்கனவே இருந்த ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக முதல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் போலீஸ் துறைக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குங்க? ஒரு வேலை பாருங்க, போலீஸ் துறை அமைச்சராக அவர் இருக்கிற பட்சத்துல ஓகே, நம்ம துறையை குறித்து ஒரு கேள்வி கேட்கறாங்க, உடனடியாக நம்ம பதில் சொல்லுவோம்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. போலீஸ் துறைக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குங்க? கல்வித்துறைக்குள்ளவே ஏகப்பட்ட பிரச்சனை, சொல்ல முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, பின்னாடி வந்துட்டு இருக்கு, அடுத்து அதுதான் வருது. அவர் துறையிலேயே பாருங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது சம்பந்தம் இல்லாம துறையை குறித்து எந்திரிச்சு டக்குன்னு பதில் சொல்லி தீர்ப்பை எழுதுறாருங்க. பிரச்சனைன்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு, சபாநாயகர் அவர்கள் சொல்றாரு திங்கட்கிழமை அன்று இது குறித்து விரிவான விவாதம் நம்ம பண்ணலாங்க, தப்பு கிடையாதுன்ட்டு உடனடியாக எந்திரிச்சு இது கோஷ்டி மோதல், அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது, இது கோஷ்டி மோதல், பழைய பகை என்று தீர்ப்பை எழுதிட்டாருங்க. ஏற்கனவே இருந்த ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக கோவையில் படுகொலை செய்யப்பட்ட அந்த சம்பவத்தை குறித்து சம்பந்தப்பட்ட அந்த கல்லூரி நிர்வாகம் என்ன சொல்றாங்க நீங்களே கேட்டுக்கோங்க. அமுதனும் அஜீஷும் அந்த சமையல்காரர் கேள்வி கேட்ட மனோஜ் என்பவரை தாக்குறாங்க. தாக்கும் பொழுது தாக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப காலையில என்னன்னா, அந்த மனோஜுக்கு அந்த ரொம்ப காயங்கள் ஏற்பட்டதுனால அவரை அட்மிட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம். இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம அது கல்லூரியில அந்த விடுதியில இருக்கிற வேலை செய்யறவங்க எல்லாம் எங்களால வேலை பார்க்க முடியாது, ஒரு விஷயத்தை கேட்கிறோம் என்னன்னு கேட்டதுக்கே இந்த பசங்க தள்ளி விட்டுட்டு போறாங்க, எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு அந்த விடுதியில சமையல் வேலை செய்யறவங்க எல்லாருமே ஒன்று கூடி நாங்க நாளையில இருந்து சமைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்கறேன், ஏப்பா தம்பி இப்படி இந்த மாதிரி இன்வால்வ் ஆயிருக்கா, சமையல் கலைஞர்கள் எல்லாம் நாங்க சமைக்க மாட்டோம் எங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்றாங்களேன்னு சொல்ற போது, சமையல்கார் அடிச்சதுக்காகத்தான் அவருக்கு அவங்க அப்பாவே லெட்டர் எழுதி கொடுத்திருக்காரு, அதுக்கான மன்னிப்பு கடிதம் கொடுத்திருக்காங்க. போதைப் பொருள் அந்த மாதிரி டிசிப்ளின் கமிட்டி டீம் இருக்கு, பாத்துக்கோங்க. இதுதான் எங்களுக்கு தெரியும், இதுக்கு மேல இந்த சம்பவத்துல என்னன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. என்னென்னமோ சொல்றாங்க, ஆனா பாருங்க இதற்கு பின்னணியில் இருப்பது சமையல்காரருக்கும் அவருக்கும் நடந்த சண்டை. இந்த சண்டை தான் பாருங்க மூல காரணம். நாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், ஹாஸ்டலை விட்டு வெளியேற்றி விட்டோம், அதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னே தெரியாதுன்ட்டு இந்த மரணத்துக்கு பின்னணியில் இருக்கிற
ஒரு விஷயத்தை பாருங்க, கல்லூரி நிர்வாகம் சொல்றாங்க. அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி 24th ஜூலை அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க சஸ்பெண்ட் பண்ணி அவங்களுடைய பேரண்ட் கிட்ட நம்ம அமுதனை அனுப்பிச்சு வைக்கிறோம். இதற்கிடையில 10ஆம் தேதி ஈவினிங் எங்களுடைய PRO-க்கு கால் வருது. அங்க பல்லவச்சம்பட்டியில் உள்ள எல்என்எல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு கால் வந்தது. மேடம், இந்த மாதிரி ஒரு கால் வருது, அமுதன் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு கால் வருது, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாரு. போய் சிறிது நேரங்கள்ல எங்களுக்கு தகவல் என்ன சொல்றாருன்னா, அமுதன் இறந்துட்டாரு மேடம் அப்படின்ற தகவல் வருது. இதுதான் சார் எங்களுக்கு தெரியும் விஷயம். கொலை செய்யப்பட்டு இறந்து போன அந்த மாணவரின் பெற்றோர் தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க? என் புள்ள அமுதன் உயிர் இழந்திருக்கான். போதைப் பொருள் யூஸ் பண்ண பிள்ளைங்களை காட்டி கொடுத்ததுனால என் பிள்ளைய அடிச்சு கொன்னுட்டாங்க. உதயநிதி சார் வந்து குரல் கொடுத்துருக்காரு. கடைசி வரைக்கும் நின்று என் பிள்ளைக்கு நீதி வாங்கி கொடுக்கணும். அவரு என் புள்ள வந்து நல்ல புள்ள, போய் பேசுறாங்க, ஹாஸ்டல்ல இருந்து வெளியே போகல. பெற்றோர் தரப்பிலிருந்து இப்படி சொல்றாங்க. போதைப் பொருள் தகவல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் இந்த கொலைக்கு பின்னணியில் இருக்கிறது என்று போலீஸ் தரப்பிலிருந்து விசாரிக்கப்பட்டு வருகிறதுங்க. இந்த கொலை சம்பந்தமாக அடுத்தடுத்து நிறைய பேரை கைது பண்ணிட்டு இருக்கிறோம், தீர விசாரித்துக் கொண்டிருக்கிறோம்னு போலீஸ் தரப்பு சொல்றாங்க. சோ இந்த கொலைக்கு பின்னணியில் இருக்கிற உண்மை என்ன என்பதை இப்பதான் பாருங்க விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். விசாரித்துதான் விசாரணையோட இறுதியில் என்ன உண்மை இருக்குன்னு தெரிய வரும். அதற்குள்ளாகவே எதிர்க்கட்சி தலைவர் இந்த கொலை சம்பவத்தை குறித்து சட்டமன்றத்தில் பதிவு செய்து கொண்டிருக்கும் போதே டக்குன்னு எந்திரிச்சு தீர்ப்பு எழுதுற அதிகாரத்தை பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு யார் கொடுத்தாங்க? கோஷ்டி மோதல்னு சொல்றாரு. ஆனா பாருங்க, இது எப்படி கோஷ்டி மோதல் ஆகும்? 20 பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது எப்படி கோஷ்டி மோதல் ஆகும் என்று எவிடன்ஸ் கதிர் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. கொலை செய்யப்பட்ட அந்த மாணவரின் பெற்றோரோடு சேர்த்து. அமுதன் என்கிற 19 வயது தலித் இளைஞர் 20 பேர் கொண்ட கும்பலால் கொடூரமான முறையில அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் இந்த கும்பல் கலாச்சாரம் அதிகரிச்சிருக்கு, சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்குது. இது இரவு நேரத்தில் நடக்கல, காலையில் நடந்திருக்கு. ஏன் இந்த கொலை நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு இந்த கொலையை திசை திருப்ப பாக்குறாங்க. ஸ்டேட்டும் திசை திருப்பது, அந்த கல்லூரி நிர்வாகமும் திசை திருப்ப பாக்குறாங்கன்ற குற்றச்சாட்டு வைக்கிறேன். சோ இவ்வளவு பிரச்சனை இருக்குங்க இந்த கொலை சம்பவத்திற்கு பின்னணியில். ஆனா எதையுமே இல்லைங்க, நாங்க இப்பதான் விசாரிக்க தொடங்கியிருக்கோம், என்னன்னு பார்த்து சொல்றோம்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா பாருங்க, டக்குன்னு கோஷ்டி மோதல்னு சொல்லி கேஸையே க்ளோஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ற இதுக்கு பேர் தான் மக்கள் ஆட்சியான்ட்டு பாதிக்கப்பட்ட பெற்றோர் கேட்பாங்க இல்லைங்களா? இப்போ நாங்களும் சரி, இங்க இருக்கிற எல்லாருமே மக்களோட சர்வன்ஸ்ங்க, உண்மையான ஆட்சியாளர்கள் 8 கோடி மக்கள் தான். அந்த 8 கோடி மக்கள் சார்பாகத்தான் நாங்க ஆட்சி பண்ணிருக்கிறோம். நாங்க ஆட்சியாளர்கள் கிடையாதுங்க, மக்கள் தான் ஆட்சியாளர்கள்னு சொல்லும் போது அப்ப பாருங்க, மக்கள் குரலுக்கு மதிப்பு கொடுத்தால்தானே அது உண்மையாகும். அதை குறிப்பிட்டு தான் சொன்னோம், ஏட்டுல இனிப்புன்னு எழுதி வச்சு சாப்பிட்டா அது இனிக்காது, ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாதுன்ட்டு. சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறோம், நல்ல ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறோம், ஒட்டுமொத்தமா 8 கோடி மக்கள் போற்றக்கூடிய வகையிலான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று வேற யாரும் மக்கள்லாம் சொல்லலைங்க. அவங்களே தான் பாருங்க தனக்குத்தானே சர்டிபிகேட்டை கொடுத்துக்கிறாங்க, போற்றக்கூடிய வகையிலான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று. மேடையில் சிஎம் சார் கூட பேசினாருங்க, சிறப்பான ஆட்சி, நல்ல ஆட்சி, போற்றக்கூடிய வகையிலான ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கெல்லாம் ஓஹோ ஆகான்னு பிரமாதமா இருக்குதுன்ட்டு மேடையில் சிஎம் சார் கூட பேசினாரு. தப்பு கிடையாது, பெருமை வேற யாரும் தட்டலன்னு சொல்லும் போது நமக்கு நாமே தட்டி கொள்ளணும் இல்லைங்களா? ஆனா பாருங்க, அடுத்து ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை குறித்த வீடியோக்கெல்லாம் நம்ம பதிவு பண்ணும்போது நண்பர்கள் மறுபடியும் சொல்றாங்க, பொறுமையாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் பாதிக்கப்பட்டவர்கள் பதிவு செய்த வீடியோக்கள் தான் அது. ஃபர்ஸ்ட் ஒரு மகளோட தந்தை, அந்த மகள் இப்போ உயிரோடு இல்லைங்க, அந்த மகள் இறந்துட்டாங்க. இறந்து போன அந்த மகளோட தந்தை ஒரு வீடியோ பதிவு பண்றாருங்க, என்னுடைய மகள் இறந்து 19 நாள் ஆகுதுன்ட்டு. என் பொண்ணு இறந்து என்னோட 19 நாள் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் எந்த நீதியும் கிடைக்கல, எனக்கு நியாயம் கிடைக்கல. எல்லாருமே பார்த்துட்டு வந்துட்டேன். சிஎம்க்கு பெட்டிஷன் போட்டேன், அதுக்கு எந்த ரிப்ளையும் வரல. காமாட்சி எம்எல்ஏ போய் பார்த்துட்டு வந்தேன், அவங்களும் எந்த ஸ்டெப் எடுக்கல. காஞ்சிபுரத்தில் போராட்டம் கிடையாது, எல்லாம் போராடிட்டு வந்துட்டேன். அங்கே என் பொண்ணோட நியூஸை கூட வெளியே வரவே கூடாது, அந்த அளவுக்கு அமுக்குறாங்கன்னா அப்போ என் பொண்ணுக்கு நீதியே கிடைக்கக்கூடாது ஒரு ஆப்ஷனில் எல்லாருமே இருக்காங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இல்லை என் பொண்ணு என்ன தப்பு பண்ணேன்? ஸ்கூலில் படித்தா, நான் படிக்க வச்சேன், சேர்த்து விட்டேன், 1,20,000 1,30,000 நான் ஃபீஸ் கட்டினேன். இந்த ஸ்கூல் தான் என் பொண்ணுக்கு முழு பொறுப்பே. ஆனால் என் பொண்ணு தூக்க மாட்டிட்டா, உங்கள் பொண்ணு தற்கொலை பண்ணிட்டா, எல்லாமே சொல்கிறாங்க. என் பொண்ணு தற்கொலை பண்ணியிருந்தாலுமே ஏன் உங்கள் ஸ்கூல் நிர்வாகத்துக்கு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கூப்பிட்டு பேசலை? என் பொண்ணை 4 நாள் அடிச்சேன்னு சொல்கிறீங்க, 4 நாள் அடிச்சதுக்கான ஃபுட்டேஜும் நான் கேட்டாச்சு, அதுக்கும் எந்த பதிலுமே வரல. இப்போ என் பொண்ணோட நியூஸே வரல, எங்கேயுமே வரல. ஏன்னா அவள் தான் முடிஞ்சிச்சு. ஏன்னா இந்த கவர்மெண்ட்டில் கோயில் வேலை கூழ் ஊற்றுறதுக்கும்
ஆடி மாதம் கூழ் ஊற்றுறதும் ஃபங்க்ஷன் போகிறது மட்டும் தான் டைம் இருக்கு ஒழிய என் பொண்ணு கேஸ் என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறது கூட காஞ்சிபுரம் எம்எல்ஏக்கும் இல்லை, டைம் இல்லை. ஏன்னா இப்போ அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குங்களா, அந்த வேலையில் தான் பிஸியாக இருக்க ஒழிய என் பொண்ணோட கேஸ் என்ன ஆச்சு, அந்த பொண்ணு எப்படி இறந்துச்சு, பெட்டிஷன் அவங்க டேடி 10 பெட்டிஷன் போட்டானே, அதுக்கு என்ன ரிப்ளை, அது கூட அந்த கவர்மெண்ட் பார்க்கல. இப்பெல்லாம் கவர்மெண்ட் நடத்துனீங்கன்னா என் பொண்ணு மாதிரி இன்னும் 1000 பிள்ளைங்க செத்து தான் போகிற வழியே எந்த பிள்ளைங்களையும் காப்பாற்ற மாட்டீங்க. அந்த ஸ்கூலில் அவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னு நான் சொல்லியும் இன்னைக்கு வரைக்கும் யாருமே எந்த ஸ்டெப்புமே எடுக்கல. பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி சிங்கப்பெண் சிறப்பு பணிக்கு ஒன்று ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. அந்த ஸ்கூலுக்குள்ள 1000 சிறப்பு படி அனுப்புங்க, எல்லாரும் லாக் பண்ணுங்க, பிள்ளைங்களை தனியாக விசாரிக்க சொல்லுங்க. ஃபுட்டேஜ் எல்லாம் நான் வச்சிருக்கேன். அங்கே போய் கேட்டால் பிள்ளைங்களை நான் இப்போ எந்த பிள்ளைங்கள என்கிட்ட பேசினா அந்த ஃபுட்டேஜை காமிச்சா கூட அந்த பிள்ளைங்களை நான் கூப்பிட்டு வந்து விசாரணைக்கு உட்கார வைக்கணும். எப்படி என் பொண்ணு மாதிரி அந்த பிள்ளைங்களை கொள்றதுக்கா? அதுக்கு தான் நான் இப்போ போராடிட்டு இருக்கிறேன். நீதிங்கிறது ஒன்று கிடைக்க விட மாட்டீங்கல்ல. இல்லை, எனக்கு ஒரு விஷயம் புரியல. காஞ்சிபுரத்தில் என்ன நியூஸ் போட்டாலுமே வெளியே வர முடியாத அளவுக்கு நியூஸ் எனக்கு அன்னைக்கு நான் முதல் நாள் பேட்டி கொடுக்கும்போது 7 நியூஸ் சேனல்லேருந்து எனக்கு நியூஸ் எடுத்தேன். யார் கூட போடல. அப்போ என்ன பண்ணீங்க? டிலைட் பண்ணிட்டீங்களா இல்லை யார்ட்டையா கூட காமிச்சிட்டு பணம் வாங்கிட்டீங்களா? என்ன பிரச்சனை, என்ன சம்பவம், எப்போது நடந்தது, எங்கு நடந்தது, அந்த மகளுக்கு என்ன நேர்ந்தது என்கின்ற ஏகப்பட்ட கேள்வியை இறந்து போன மகளின் தந்தை பதிவு செய்த அந்த வீடியோவுக்கு கீழே கேட்ட கேள்விகள் இதெல்லாம். என்ன பிரச்சனைங்கன்னு சொல்லி கடந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி அன்று காஞ்சிபுரத்தில் நடந்த சம்பவம் தான் இது. காஞ்சிபுரத்தில் 11ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவி ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு பாருங்க, அந்த மாணவி தற்கொலை செய்து கொள்கிறார். எதற்காக அந்த மாணவி இந்த முடிவுக்கு வந்தாங்க, எதனால் இது நேர்ந்தது, யாருக்குமே தெரியல. சம்பந்தப்பட்ட அந்த மாணவியின் பெற்றோர்களுக்கு கூட தெரியல என்ன பிரச்சனைன்ட்டு. அந்த மாணவியோட தந்தை பிரஸ் மீட்ல சொன்னது, என் பொண்ணு பேரு பாலரட்சணா, பிடிஎம்எஸ் ஸ்கூல்ல 11th படிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ். எதுவுமே பதில் சொல்லலையே, ஸ்கூல்ல எதுவுமே சொல்லலையே. ஸ்கூல்ல ஆமா ஹாஸ்டல்ல போர்டிங்ல இருந்தேன். என்ன சொன்னாங்கன்னா 8 மணிக்கு கால் பண்ணும்போது உங்க பொண்ணு தூக்க மாட்டிக்கிட்டா, கிளம்பி வாங்கன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல்ல நான் கூட்டு போறோம், தண்ணி எல்லாம் தெளிச்சு கூட்டு போறோம் சொன்னாங்க. சரி, என் பொண்ணு ஐயோ இப்படி நடந்து போச்சா, காப்பாத்திடுவானா கடவுள் காப்பாத்திடுவான்னு சொல்லிட்டு எவ்வளவோ வேண்டிக்கிட்டு காரெல்லாம் பிடிச்சி வந்தேன். அடுத்த காம நேரத்துல போன் பண்ணி உங்க பொண்ணு இறந்துட்டாங்க. இப்ப என் பிள்ளைங்க நடந்த மாதிரி நாளைக்கு இன்னொரு பிள்ளைங்க நடக்க கூடாது இல்ல? உண்மையா பொய்யா? நடக்க கூடாது இல்ல? அப்பனா கண்டிப்பா கவர்மெண்ட் இத இந்த ஸ்கூலை ஸ்ட்ரிக்ட்டா செக் பண்ண சொல்லுங்க. அடுத்து அந்த மாணவியின் தாயார் பிரஸ்ல சொன்னது, எந்த தப்பு பண்ணல சார், என் பிள்ளைய படிக்க வைக்கிறத தவிர எனக்கு என் பிள்ளை வேணும் சார். என் பிள்ளை உயிர் மட்டும் வேணும்னு பார்த்தா என் பிள்ளை அப்படியே படிக்கிறேன். 11th படிக்கிறேன் சார். நல்லா படிக்கிறமா, இன்னைக்கு எக்ஸாமா எழுதிட்டு வந்து உனக்கு சொல்லுங்க மண்டே சார் சொன்னேன். சரி, அதுக்கு தான் ஃபோன் பண்ண அப்புறம் காலையில் எடுத்தேன் சார். ஒண்ணுமே பதில் சொல்ல சார், ஒண்ணுமே பதில் சொல்லாது அப்படியே போனை வச்சுட்டேன் சார். அம்மா அம்மா அந்த 2 வார்த்தை தான் சார் சொன்னேன். அடுத்து நம்ம காலையில் எப்போ கேட்பேன் அந்த வார்த்தையை. எத்தனை பேர் இப்படி எடுத்தாலும் என் பிள்ளை வருவா? சொல்லுங்களேன். நான் இதுக்கு பாஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். சொல்லுங்களேன், முடியல சார் என்னால. காஞ்சிபுரம் பாரதாசன் ஸ்கூல். நீங்க எத்தனாவதுல சேர்த்தீங்க, என்ன படிக்கிறாங்க? 10th சேர்த்தேன் சார். நல்ல மருத்துவம் இருந்துச்சு. இப்போ 11th படிக்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துருக்கிறேன் சார். நான் ஜெயிலாம் படிப்பேம்மா, நல்ல மார்க் வாங்குவோம்மா. நான் சார் ஞாயிற்றுக்கிழமை பேசினேன் சார். அந்த மாணவியின் தந்தை பிரஸ்ல சொல்லும் போது இவ்வளவு துயர சம்பவம் நடந்த அந்த சமயத்துல கூட கவர்மெண்ட் கண்டிப்பா பாருங்க நடவடிக்கை எடுப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு என் பொண்ணுக்கு நீதி கிடைக்கலாம் பரவாயில்ல, என் பொண்ணுக்கு நடந்த எந்த பிள்ளைங்க நடக்க வேணாம். அதுக்கு நீதி கண்டிப்பா கிடைக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட் எனக்கு தெரியும். இதுல எவன் மாட்டினாலும் சரி, யாரா இருந்தாலும் விட மாட்டாங்க, அது யாரா இருந்தாலும் கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையோட இருந்த அவர்தான் இறந்து போன அந்த மகளின் தந்தை தான் ஒவ்வொரு வீடியோவை பதிவு பண்ணுகிறாரு. முதல்ல 19 நாள் ஆச்சுங்க என் மகள் இறந்து போய், ஒரு நீதியும் கிடைக்கல, இந்த மரணத்திற்கு பின்னணியில் என்ன நடந்தது என்று கூட எனக்கு உண்மை என்னன்னு தெரியலன்னு சொன்னார் இல்லைங்களா. அடுத்து பாருங்க, 25 நாட்கள் கழித்து இன்னொரு வீடியோ பதிவு பண்ணாரு. என் பொண்ணு இறந்து 25 நாள் ஆச்சு. யாராவது ஒருத்தன் பேசுனீங்களா? இல்லை, எங்கள் அண்ணன் விஜய் தான் பேசினாரு. அவரை நம்பிக்கிட்டே இருக்கிறதுனால அவரை மட்டும்தான் நம்பினேன் என் பொண்ணுக்காக. நான் அவரு கை கொடுக்கல, ஒருத்தன் கூட பேசலை. என் பிள்ளைகள் மாதிரி நிறைய பிள்ளைங்க மாட்டியிருக்குன்னு சொல்லி 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 வீடியோ போட்டால் அதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு எவனுக்கும் துப்பு இல்லை. ஏன் கவர்மெண்ட்டுக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எப்பவும் அடிக்ட் ஆகிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்கு மட்டும் டைம் இருக்குது. இவ்வளோ நாளாக என் பொண்ணு இறந்து 25 நாள் ஆச்சு. என்னால் ஒருத்தன் ஃபோன் பண்ணி எனக்கு கேட்டுக்கலாம்ல, அது கூட உங்களுக்கு டைம் இல்லைல்ல. இவர் ஃபோட்டோ மாட்டி வச்சுருக்கேன் வீட்டில். அதுக்கு தான் கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போட்டேன். போட சொன்னான், விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொன்னான். விஜய் மாமாவுக்கு ஓட்டு நல்லா போட்டேன். விஜய் மாமா இப்போ 25 நாள் ஆச்சு. விஜய் மாமா இன்னும் விசாரிச்சுட்டு இருக்காரு என் கேஸை. அவர் பதிவு செய்த 2 வீடியோ
19 நாள் ஆச்சுன்னு சொல்லி முதல்ல பதிவிட்ட வீடியோவிலும் சரி, 25 நாட்கள் ஆச்சு என் மகள் இறந்ததுன்னு சொல்லி 2வது பதிவிட்ட வீடியோவிலும் சரி, அவர் சொல்வது என்னவென்றால், அவன் அடிச்சு கொண்டுட்டான், அதுக்கெல்லாம் பதில் யாருமே தரல, யாருமே இன்னைக்கு வரைக்கும் பேசல. அவன் பிஜேபியில பெரிய லாடா இருந்தா கேஸ் அவனுக்கு சாதகமாக தான் நடத்துவீங்களா? எந்த கட்சிக்காரனாலும் சரி, இவனோட சாவுக்கு காரணம் அவன் தான். அவனை சும்மா ஒரு நிலைமைக்கு நீங்க அவங்க சொல்றாங்க, அவன் எல்லாருமே சொல்றான், என்னதுமா சொல்றான், பணம் வாங்கிட்டாங்கண்ணா. பணத்தை வச்சு என்ன செய்ய போறீங்க? என் பிள்ளைய கொண்டு வந்துருவீங்களா? பிள்ளையே போயிடுச்சு, பணத்தை வச்சு என்ன செய்ய போறேன்? ஆனா இன்னும் நிறைய பிள்ளைங்க அங்கே உள்ள இருக்கு. ஒன்று சொல்றது எப்படி தெரியுமா சொல்லுது, எங்களையும் அடிப்பான் அப்படின்னு. அவனை சும்மா விட சொல்றீங்க? விடவே மாட்டேன். அவனுக்கு என் பொண்ணுக்கான நீதி எப்படி தெரியுமா கிடைக்கணும்? இப்போ அவன் அடிக்கிறத நிப்பாட்டியிருப்பான், ஸ்கூல்ல பிள்ளைங்க அடிக்கிறத நிப்பாட்டியிருப்பான். ஏன்னா இவ்வளோ இல்லை, ஆனா அவன் தண்டிக்கப்படணும் கண்டிப்பா. அவன் பிஜேபி பேக்ரவுண்டா இருந்தா எல்லாரையும் அடிப்பானா? இல்ல, நீதி வாங்காமலாம் விட மாட்டேன். கேஸ் நடந்துகிட்டு இருக்கான், விசாரிச்சாங்களாம், அவர் உள்ள போய் விசாரிச்சாங்களா? எனக்கு சத்தியமா சொல்றேன், காஞ்சிபுரத்தில் இருக்க ஒரு போலீஸ் மேல கூட எனக்கு நம்பிக்கையே கிடையாது. இதே மாதிரி தான் எல்லா பிள்ளை கேஸையும் விசாரிச்சிருப்பாங்க. அந்த கட்சியை சேர்ந்தவங்க இதுக்குள்ள இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு தெரிந்த பிறகுதான் பாருங்க எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களான்ற ஒரு கேள்விதான் முன்வைக்கிறாரு. என்னதான் நடக்குது நம்ம தமிழ்நாட்டுன்னு கேட்டோம் இல்லைங்களா? இதற்கு முந்தைய ஆட்சியில் இதை போன்ற சம்பவங்கள் ஏதாவது நடந்ததுன்னா, இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்க பிரஸ் மீட்ல பேசும்போது, நாங்க இந்த கட்சியை சேர்ந்தவங்க, இந்த கட்சியை தான் ஓட்டு போட்டோம், இவங்களுக்கு தான் ஆதரவு கொடுத்துருக்கோன்ட்டு அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அதையெல்லாம் பதிவு பண்ண மாட்டாங்க. ஆனா பாருங்க, இப்ப பதிவு பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கு தமிழ்நாடு. எப்பேற்பட்ட பாதிப்பு ஒருத்தர் அடைந்திருந்தாலும் அந்த சூழ்நிலையில் கூட பாருங்க, இன்னாருக்கு தான் நாங்க ஓட்டு போட்டோம், இவங்களுக்கு தான் ஆதரவு கொடுத்தோம், இந்த கட்சியை சேர்ந்தவங்க தான் நாங்க, விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லி என் குழந்தை என்கிட்ட சொன்னாங்கன்ட்டு அந்த இடத்திலும் ஏன் பதிவு பண்றாங்கன்னா, என்ன பாருங்க, உண்மையை சொல்றவங்க எல்லாரும் மேல எதிர்கட்சி திமுக சதின்னு சாயம் பூசிட்டு இருக்காங்க இல்லைங்களா? களத்துல நிதர்சனம் உண்மை இவ்வாறாக இருக்க, உங்களுக்கு தான்ப்பா நாங்க ஓட்டு போட்டோம்னு சொல்லிட்டு தான் பேசவே தொடங்குறாங்க. ஆனா பாருங்க, நாங்களும் சரி, இங்க இருக்கிறவங்களும் சரி, எல்லாருமே பப்ளிக் சர்வன்ட்ஸ், மக்கள் தான் பாருங்க ஆட்சியாளர்கள். மறுபடியும் ஒன்ஸ் மோர் ரிப்பீட் பண்ணி சொல்றோம், நல்ல ஸ்கிரிப்ட் எல்லாம் அழகா தான் எழுதி கொடுத்துருக்காங்க, சிறப்பான ஸ்பீச் இருக்கக்கூடிய வகையில். ஆனா பாருங்க, நிதர்சனத்துல அப்படி இல்லைங்களே. ஒரு பக்கம் கோவை மாணவரோட மரணத்திற்கு பின்னணியில் என்ன இருக்குன்னு விசாரிப்பதற்கு முன்பாகவே கோஷ்டி மோதல்னு சொல்லி க்ளோஸ் பண்றதுக்கு பாக்குறாங்க கேஸ. இன்னொரு பக்கம் பாருங்க, என்ன பிரச்சனை நடந்ததே தெரியல. ஹாஸ்டல்ல தங்கி படிச்சு இந்த 11ஆம் வகுப்பு மாணவியோட மரணத்திற்கு பின்னணியில் என்ன நடந்ததுன்னே அந்த பெற்றோருக்கு தெரியலன்னு தினம்தோறும் கதையிட்டு இருக்காங்க, அழுதுட்டு இருக்காங்க, புலம்பிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு நியாயத்தை எங்களுக்கு வழங்குங்க. இதுல மிக முக்கியமான விஷயம், சம்பந்தம் இல்லாம சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் பாருங்க எந்திரிச்சு சட்டமன்றத்துல பதில் சொல்லுவார் இல்லைங்களா ராஜ்மோகன் சாரு. அவர் துறை சார்ந்த பிரச்சனையை குறித்து தான் அவர் பேசிட்டு இருக்காரு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர்னு குறிப்பிட்டே பேசியிருக்காரு. இது குறித்து ஏதாவது ஒரு பிரஸ் மீட்ல இந்த சம்பவத்தை குறித்து விளக்கம் கொடுத்திருப்பாரா? கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர் தானே. எல்லா பிள்ளைங்களுமே எல்லா ஸ்கூல்லையுமே எல்லா பிரச்சனையும் இருக்கு. என் பிள்ளை பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் யாருமே ஒருத்தர் கூட கிடையாது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர்னு குறிப்பிட்டே கேட்டாரு. அப்படி கேட்டுட்டு தான் இன்னொரு கேள்வி கேட்டாரு, எதுக்கு நீங்க எல்லாம் அந்த துறையில இருக்கிறீங்க, எதுக்கு உங்களுக்கு எல்லாம் இந்த போஸ்டிங், அந்த பதவி என்கிட்ட இருந்தா நானாவது ஏதாவது கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு. அப்ப நீங்க எல்லாம் என் போஸ்டிங் இருக்கீங்க, அந்த போஸ்டிங் எனக்கு கொடுத்தா நான் பாத்துக்கோங்களா? இல்ல, போஸ்டிங் எனக்கு கொடுத்தா அதுக்கான வேலையை நான் பாத்துக்கோங்களா? இல்ல, உங்களுக்கு சட்டசபையில பேசுறீங்களே, என் பொண்ணு இறந்து 25 நாள் ஆச்சு, யாராவது ஒருத்தன் பேசுறீங்களா? இல்ல, எங்க அண்ணன் விஜய் தான் பேசினாரு, அவரை நம்பிக்கிட்டே இருக்கிறதுனால அவரை மட்டும்தான் நம்பினேன் என் பொண்ணுக்காக. நான் அவரு கை கொடுக்கல, ஒருத்த கூட பேசல. மறுபடியும் சொல்றோம், கேள்விக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னன்னு தோண்ட மாட்டாங்க, என்ன பிரச்சனைன்ட்டு. ஆனா பாருங்க, அந்த கேள்வியை முன்வைப்பது யார், எந்த கட்சியை சேர்ந்தவங்க, அவங்க பின்னணி என்ன, நம்ம கட்சியை சேர்ந்தவங்களா எதிர்கட்சியை சேர்ந்தவங்களா, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் பாருங்க அவங்க கேட்கிற கேள்விக்கு பின்னாடிக்கிற உண்மை என்னன்ட்டு நாங்க அலசி பார்ப்போன்ற ஒரு பிரச்சனை நிலைமை தான் போயிருக்குது தமிழ்நாட்டில். ஆனாலும் பாருங்க, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, சிறப்பான ஆட்சி, நல்ல ஆட்சி, முக்கியமா பாருங்க மக்கள் ஆட்சி போயிருக்குது. நாங்கெல்லாம் சர்வன்ட்ஸ், மக்கள் தான் ஆட்சியாளர்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேட்டு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா மக்கள் ஆட்சியை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா தவறாம ஒரு பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.